ஏசப்பா, நீங்கள் அடைய போற சில்வ மரம் இதுதானா? அந்த கல்வாரி மரம் வரைக்கும் நீங்களே அதை தூக்கிட்டு போகணுமா? எப்படிதான் தூக்கிட்டு போறீங்களோ? ஏசப்பா, நானும் உங்க கூட வரட்டுமா? இயேசுவின் தோள் மீது பார சுமையை சுமத்துகிறார்கள். காண்போர் கண்டு வியக்கும் அளவுக்கு பாரமான சிலுவையை இயேசுவின் தோள் மீது சுமத்துகிறார்கள். உலகின் பாவம் அனைத்தும் ஒரு சேர அவரின் தோள் மீது அமர்கிறது. வேதனை மற்றும் அவமானத்தின் மறுபெயர்தான் சிலுவை. விசாரணை என்ற பெயரில் அவர் அடைந்த அவமானமும் தான் நேசித்த மக்கள் தந்த வேதனையும் எல்லாவற்றிற்கும் மேலாக குற்றம் என்றும் இல்லாதிருந்தும் அவருக்கு கிடைத்த கொலை தண்டனையும் ஏற்கனவே அவரின் உள்ளத்தை அழுத்தி கொண்டிருக்க, இப்போது அவமானத்தின் சின்னமாகிய சிலுவையை அவரின் உடலை பதம் பார்க்கிறது. நாம் செய்த எல்லா பாவங்களின் மொத்த சுமையே அவர் அன்று சிலுவையாக சுமந்தார். நாம் சிலுவையை நம் விரலால் கூட தொட்டு பார்த்ததில்லை. நாம் துணிகரமாக பாவம் செய்தோம். ஒவ்வொரு வேளையும் இயேசுவின் தோள் மீது பார சிலுவையை சுமத்துகிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல பாவப்பட்ட சிலுவையை மகிமையின் சின்னமாக சிகரத்தை தொடுகிறது. காரணம், நம்மீது அவர் கொண்ட அன்பு சகலத்தையும் தாங்கும். இன்று முதல் நமது குடும்ப பொறுப்புகள், நமது கடமைகள், வயது முதிர்ந்த பெற்றோர்கள் சிலுவை என்று எண்ணாமல் நமது சிலுவையை நாமே சுமப்போம். இயேசுவின் தோள் மீது சிலுவை பாரத்தை குறைப்போம். சுமை சுமப்பவர்களுக்கு சுகமளிக்கும் சுமை தாங்கி நம் தேவன் இயேசு இருக்கிறார். உங்கள் அன்றாட வாழ்வின் சிலுவைகளை உவந்து ஏற்று சுமந்து வாழுங்கள். நாம் சிலுவையை சுமத்துபவர்களா அல்லது சுமப்பவர்களா என்று உங்கள் மனதிடம் கேளுங்கள். சுமந்திட இயலா சுமைகளையே பிறர் மீது சுமத்துவது பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. விழுந்தது வல்ல இறை மகனா, பாவப்பழுவை சுமக்கும் மனுமகனா. விழுந்தது வல்ல இறை மகனா, பாவப்பழுவை சுமக்கும் மனுமகனா. எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. இயேசுநாதர் பாடுபட்ட 3ஆம் ஸ்தலம். ஐயோ ஏசப்பா, தர்மாடி பிரிட்ஜில் உள்ளீங்களே, நல்லா அடிபட்டுச்சு. உங்களை எப்படிலாம் போட்டு அடிச்சாங்க? அதை கைத்தூண்ல கெட்டி அடிச்சதை பார்த்து நான் தேம்பி அழுதேன் தெரியுமா? திரும்ப உங்களை அடிக்கிறாங்களே ஏசப்பா, நான் என்ன செய்யறது? நம் பாவ சுமையால் முதல் முறை கீழே விழுகிறார் இயேசு. சிலுவையின் பார சுமையால் வலுவிழந்த இயேசு முதல் முறை கீழே விழுகிறார். சுமை என்று வந்தவர்களுக்கு தோள் கொடுத்து தாங்கியவர், தாழ்நிலை நின்றவர்களுக்கு கரம் கொடுத்து உதவியவர். சிலுவை பயணத்தின் களைப்பால் முகம் குப்பர மண்ணில் வீழ்கிறார். இரவு முழுவதும் உறங்கவில்லை. உணவு, தண்ணீர் எதுவும் கொடுக்கவில்லை.
ஆயிரக்கணக்கில் வாங்கிய கசையடிகளால் இரத்தம் பாய்ந்து ஓட இது போதாதென்று தோளிலே பாரமான சிலுவை. இதனால் தடுமாறி இயேசு கீழே விழுகிறார். அவருக்கு பலவீனம் உடலில் மட்டும்தான், உள்ளத்தில் அல்ல. நிற்பவன்தான் வீழ்ந்தவனை தூக்கி நிறுத்த முடியும் என்பது உலக நியதி. மனிதர்களாகிய நம்மை பாவப்படு குழியிலிருந்தும் உடல் மன நோயிலிருந்தும் சாத்தானின் ஆதிக்கத்தில் இருந்தும் நிரந்தரமாக தூக்கி நிறுத்த நம் மீது கொண்ட கனிவினால் தன் வீழ்தலை இயேசு ஏற்றுக்கொள்கிறார். இயேசு சிலுவை பாரம் தாங்காமல் வீழ்ந்து கிடப்பதற்கு நம் பாவங்களே காரணம். இயேசு வீழ்ந்தாலும் எழுந்து தன் சிலுவையை தூக்கி சென்றார். ஆனால் நாமோ வீழ்ந்த இடத்தில் வீழ்ந்து கிடக்கிறோம். பாவம் என்னும் சேற்றில் புரளுகிறோம். இன்றே இயேசுவை போல் வீழ்ந்தாலும் எழுவோம். நமது சிலுவைகளை நாமே சுமந்து கொண்டு இயேசுவின் சிலுவை பாரத்தை குறைப்போம். இயேசுவோடு மீட்பின் பயணத்தில் தொடர்ந்து நாமும் பயணிப்போம். வீழ்ந்திட செய்து என்றென்றும் வேடிக்கை பார்த்திடல் பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் பறக்கடவது. இயேசுநாதர் பாடுபட்ட 4ஆம் ஸ்தலம். மாதாவும் உங்க கூட வந்துட்டு இருக்காங்க. பாவம் மாதா, எப்படி அவங்களால தாங்கிக்கிட முடியும்? நான் கீழே விழுந்துட்டேன்னா அப்படியே ஓடி வந்து எங்க அம்மா என்னை தூக்குவாங்க தெரியுமா? எங்க அம்மானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசப்பா உங்களுக்கு? உடலும் உள்ளமும் நொறுங்கியவராக தன் தாயை சந்திக்கிறார். நேரம் இளங்காலை வேலை. எருசலேம் வேலை வீதியில் கொலைகள பவனி. தெருவோரம் 2லும் மக்கள் கூட்டம். ஒரு தாய் தன் சேயை காணக்கூடாத கோலத்தில் அன்னை மரி இயேசுவை சந்திக்கிறார். குற்றவாளி போல் தன் மகன் தெருவில் கழுமரம் தூக்கி செல்வதை கண்டு இதயமே வெடித்துவிடும் வேதனை அவருக்கு. கற்பத்திலே காத்து கிடந்த கற்பனைகள் கண்முன்னே வருகிறது. ஆனாலும் இருவரின் சந்திப்பில் இறைவனின் திட்டம் இன்றும் திடப்படுகிறது. மீட்பிற்கான சிலுவையை இரு இதயங்களும் இணைந்தே சுமந்தன. இயேசு உடம்பில் சுமந்தார், அன்னை மரியாள் இதயத்தில் சுமந்தார். துன்புறும் மகனுக்கு வெறும் ஆறுதல் கூற அன்னை வரவில்லை. அவரை உற்சாகப்படுத்தி உண்மையின் பாதையில் தொடர்ந்து செல்ல ஊக்கப்படுத்தவே அவர் வந்தார். அவர் கண்களில் கண்ணீர், உள்ளத்திலோ மீட்பின் திட்டம். இந்த உறுதி இன்று எத்தனை தாய்மார்களுக்கு உண்டு? பாவத்தை அழிக்க என் பாசம் உனக்கு தடையில்லை என்ற எண்ணம் நம் ஒவ்வொருக்கும்
நம் அன்னை மரியாவை போல் வர வேண்டும். இறை அழைத்தலுக்கும் இறைவனின் மீட்பு திட்டத்திற்கும் தங்கள் பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கும் தாய்மார்கள் இன்று குறைந்துவிட்டனர். குடும்பத்தில் அம்மா அன்பின் வடிவமாக இருக்கிறார். தாயின் தியாகத்தையும் அன்பையும் பிள்ளைகள் உதாசீனம் செய்கிறார்கள். இவ்வாறு இல்லாமல் நாம் அனைவரும் இயேசுவை போலும் அன்னை மரியாவை போலும் துன்ப வேளைகளிலும் இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்த மக்களாக வாழ்வோம். மரியாவின் மாசற்ற உள்ளம் கொண்டோராய் வாழ்வோம். உறவினை அறுத்து உலகிலே உவந்திடல் கொடிய பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசியின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. சிலுவையை சுமக்க தோள் கொடுத்தார், அவர் சிந்தையில் இரக்கம் யார் கொடுத்தார்? சிலுவையை சுமக்க தோள் கொடுத்தார், அவர் சிந்தையில் இரக்கம் யார் கொடுத்தார்? எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே இத்தனை அன்பா என் இயேசுவே. இயேசுநாதர் பாடுபட்ட 5ஆம் ஸ்தலம். ஏசப்பா, ரொம்ப கலட்டி போயிட்டீங்களே. இங்க இருக்கிற இடங்கள யாருக்காகுது உங்களுக்கு உதவி செய்யணும்னு தோணி இருக்கா? எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை தான் பாக்குறாங்க. நான் மட்டும் பெரிய ஆளா இருந்தா நேரம் ஓடி வந்து உதவி செஞ்சுட்டேன். இயேசுவிற்கு சற்று ஆறுதல் தருகிறார் சீமோன். ரப்பர் மரத்திற்கோ ரணங்கள் புதிதல்ல. இயேசுவும் பல ரணங்களால் காயப்பட்டு கல்வாரிக்கு செல்லும் மலைப்பாதையில் ஏற முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தார். அவ்வழியே தோட்டக்காரரான சீமோன் இயேசுவிற்கு எதிரே வந்து கொண்டிருந்தார். மலையுச்சிக்கு போகும் முன் இயேசு இறக்கக்கூடும் என்பதால் அந்த கொலைக்கார கும்பல் சீமோனை இயேசுவிற்கு உதவ கட்டாயப்படுத்தியது. முதலில் தயங்கிய அவர் இயேசுவின் மீது பரிவு கொண்டு அவரின் சுமையை பகிர்ந்து கொண்டார். இத்துணை ரணங்களுக்கு மத்தியில் இயேசுவிற்கு கிடைத்த ஆறுதல் இதுவே. வாருங்கள், அவரோடு போவோம், அவரோடு மடிவோம் என்றவர்களை கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காணவில்லை. ஒரு அந்நியனே இயேசுவிற்கு உதவி செய்கிறார். தெய்வத்திற்கே மனிதனின் உதவி தேவைப்பட்டது. சீமோனின் கரங்கள் இயேசுவோடு இணைய சிலுவையை பயணம் தொடர்கிறது. இன்று நாம் சிந்தித்து பார்ப்போம். நமது கரங்கள் உதவிடும் கரங்களா, உபத்திரவத்தின் கரங்களா? பல காரணங்களுக்காக உதவி செய்வதென்றால் நமக்கு கடினமாகத்தான் இருக்கும். அன்பும் இரக்கமும் கொண்ட நன்னயத்தினால் அன்னை தெரசா, வின்சென்ட் தே பவுல் போன்றவர்கள் இறைவனின் பெருமையடைந்தார்கள். உதவி செய்ய மறுப்பதே ஒருவர் வீழ்வதற்கு காரணமாக அமைகிறது. குடும்பத்தில் அமைதி நிலவ ஒருவரை ஒருவர் தாங்குவது அவசியம். இயேசுவிற்கு உதவிய சீமோனைப் போல் நமது வாழ்வில் பொருளாதாரத்தில் நலிவுற்று உடைந்து போன நமது சகோதர சகோதரிகளுக்கு
கை கொடுத்து தூக்கிவிடும் மனம் கொண்டோராய் வாழ இறைவனிடம் மன்றாடுவோம். உதவிட வாய்ப்புகள் மிகுந்திருந்தும் உதறுதல் நாளும் பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திகளை பறக்கடுவது. இரக்கமும் துணிவும் சேர்கையிலே அங்கே இறைமகன் திருமுகம் பார்த்திடலாம். இரக்கமும் துணிவும் சேர்கையிலே அங்கே இறைமகன் திருமுகம் பார்த்திடலாம். எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பாய் என் இயேசுவே. இயேசுநாதர் பாடுபட்டாராம் ஸ்தலம். எசப்பா, உங்க தலையில வச்ச முள்முடி குத்தி குத்தி முகம் பூரா ரத்தமா ஆயிடுச்சே. உங்க கையால முகத்தை கூட தொடக்க முடியாம கையெல்லாம் வேற ரத்தம். யாரோ ஒரு அக்கா தான் தைரியமா உங்க முகத்தை தொடக்க விடாங்க எசப்பா. அன்பின் துணிச்சல் வெரோனிக்காள். இரத்த வியர்வையோடு புழுதியும் சேர்ந்து காய்ந்து போனதில் கோரமாக காட்சியளிக்கிறது இயேசுவின் முகம். கடுமையான களைப்பால் கண்களும் மங்கி போயின. புனித முகமும் காயங்களால் கலை இழந்து காணப்படுவதை பொறுக்க முடியாமல் நிலவின் களங்கம் துடைக்க வரும் வெண்மேகம் போல் தடைகளை தாண்டி குருதி படிந்த இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் வெரோனிக்காள். அவர் கொண்டிருந்த அன்பு இத்தகைய துணிச்சலை அவருக்கு அளித்தது. தங்களில் பலம் இருந்தும் பயத்தினால் பலவீனமாகி ஒதுங்கி செல்பவர்களுக்கும் பாதை மாறுகிறவர்களுக்கும் இவரின் வீரச் செயல் ஒரு பாடம். பிறரின் துயர் துடைக்கும் துணிவும் தூய நல்லன்பும் நம்மிடம் உண்டா? ஊர் என்ன சொல்லும், உலகம் என்ன நினைக்கும் என்ற சிந்தனைகளால் நாம் துவண்டு விடாமல் நல்ல சிந்தனைகளுக்கு செயல் வடிவம் கொடுக்கவும், தேவையில் இருப்பவர்களுக்கு உதவும் வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் உங்களுக்குள் உறங்கி கிடக்கும் வெரோனிக்காள் உயிர் பெறட்டும். அன்று வெரோனிக்காவிற்கு தனது முகத்தை பரிசாக தந்த இயேசு இன்றும் துணிச்சலுடன் உதவும் நம் உள்ளத்தில் தன் முகத்தை பரிசாக அளிப்பார். துடைத்திட வேண்டிய துயர்களையே தூண்டிட நினைப்பது பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடுவது. பாரினை மீட்டவர் விழுகின்றார், அதை பார்த்திடும் வானவர் அழுகின்றார். பாரினை மீட்டவர் விழுகின்றார், அதை பார்த்திடும் வானவர் அழுகின்றார். எத்தனை துன்பம் எத்தனை
இயேசுநாதர் பாடுபட்ட 7ஆம் ஸ்தலம். ஏசப்பா, இந்த சில்வ மரத்தையும் தூக்கிக்கிட்டு இவ்வளோ அடியையும் வாங்கிக்கிட்டு கீழே உண்டு எந்திரிச்சு உங்களுக்கு அவ்வளோ வேதனை. எனக்கு ரொம்ப அழுகையா இருக்கு ஏசப்பா. ஐயோ, பாட்டு வரக்கூடாதா? இப்படி திரும்பவும் கீழே விழுந்தீங்களே. இரக்கத்தின் தேவன் 2ஆம் முறை மண்ணில் விழுகிறார். கல்வாரி பாதையின் கற்கள் இயேசுவின் கால்களை இடறுகின்றன. வசைப்பாடும் சொற்கள் அவரை வலுவிழக்கச் செய்கின்றன. வலியில் நாடி நரம்புகள் எல்லாம் ஆடி நடுங்குகிறது. உள்ளுக்குள் உயிர் ஒடுங்குகிறது. தாங்க முடியாத பாரத்தால் 2 முறை தடுமாறி விழுகிறார் இயேசு. உடலின் வலுவின்மை மீட்பின் பாதையை தொடர தடை விதிக்க முடியவில்லை. கடவுளின் திருவுளம் நிறைவேற்றவும் நம்மை பாவத்திலிருந்து மீட்கவும் மறுபடியும் எழுந்து வெற்றி நடை போடுகிறார் இயேசு. இதன் மூலம் சோதனைகளுக்கும் தீமைகளுக்கும் எதிராக நாம் லட்சியத்தில் நிலைத்து நின்றால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்று நமக்கு பாடம் புகட்டுகிறார். இங்கு வாழ்பவர்களில் எத்தனை பேர் பிரச்சனைகளை தவிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை வாழாமலேயே மடிந்து போகிறார்கள். இன்றும் பல இளையோர்கள் தனது வாலிப நாட்களிலே பரிசுத்த வாழ்வு வாழ முடியாமல் வீழ்ந்து கிடக்கிறார்கள். அவர்களுக்கு இயேசு கூறுவது, வாழ்க்கை என்றால் தடைகள் வந்து கொண்டே இருக்கும். பாதையில் வருகின்ற தடைகளை எல்லாம் பட்டியலிட்டு கணக்கெடுத்து கொண்டிருந்தால் பரிசுத்த வாழ்விற்கான பயணத்தை துவங்குவது எப்போது? பாதங்கள் நடக்க துணிந்துவிட்டால் பாதைகள் மறுப்பதில்லை. பாதைகளின் கோடி தடைவரினும் பாதங்களும் அயர்வதில்லை. உள்ளம் சோர்ந்து போகாமல் எழுந்து லட்சியங்களை நோக்கி நடைபயிலும் மக்களாக மாறுங்கள். நான் விழுந்தாலும் எழுந்தேன், நீ மட்டும் ஏன் விழுந்தே கிடக்கிறாய்? எழுந்து நட. இலக்கினை அடைந்திட விழைபவர்க்கு இடர் தந்து தடுத்திடல் பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி, தயவாயிரம். மரித்த விசுவாசின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்துகளை பறக்கடவது. இயேசுவை நினைத்து அழுகின்றோம், நம் நிலையை குறித்தே அழ வேண்டும். இயேசுவை நினைத்து அழுகின்றோம், நம் நிலையை குறித்தே அழ வேண்டும். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. இயேசுநாதர் பாடுபட்ட 8ஆம் ஸ்தலம். ஏசப்பா, அந்த கூட்டத்துல உங்களுக்காக அழுதுட்டு இருக்காங்களே, அவங்க உங்க சொந்தக்காரங்களா? அவங்களெல்லாம் ரொம்ப நல்லவங்க தானே? ஏசப்பா, எங்க கூட பேசலாமா? ஆறுதலின் தேவன் எருசலேம் பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். ஒரு வாரத்திற்கு முன்பு ஓசன்னா என்று பாடி வரவேற்றவரை ஒரு கொலையாளி போல் கொடுமையாக இழுத்து செல்வதைக் கண்டு எருசலேம் நகர பெண்கள் உளம் நொந்து அழுகின்றனர். ஏன் இந்த பரிதாப நிலை என்று அவர்கள் கூறுவதை இயேசு கேட்கிறார்.
அவர் அவர்களிடம், பாவப்பட்டது நான் அல்ல, பாவிகள் நீங்கள்தான் என்று கூறி, பச்சை மரமே எரிகிறது என்றால் பட்டமரம் எவ்வாறு எரியும் என்று யோசியுங்கள் என்றார். இந்த பெண்களின் அழுகை இயேசுவின் வலையை குறைத்திருக்கலாம். ஆனால் மீட்பை பெற்றுக்கொள்ள நேரம் வரும்போது அழுகையா? ஏனென்றால் இந்த பாடுகள் அவநம்பிக்கையாலும் பயத்திலும் சாவை நோக்கி செல்லும் ஊர்வலம் அல்ல. மாறாக தமது மக்கள் வாழ்வு பெற, அதையும் நிறைவாய் பெற செல்லும் துன்பத்தை தாங்கி துணிச்சலோடு இயேசு மேற்கொள்ளும் ஒரு புனித பயணம். எனவே இவர்களின் கண்ணீரில் கலந்திருக்கும் மனிதாபிமானத்திற்கு இயேசு அங்கீகாரம் வழங்கி ஆறுதல் கூறினாலும் அவருக்காக அழ வேண்டாம் என்கிறார். ஏனெனில் இன்றைய சூழ்நிலையில் பாவத்தை தேடி நீங்கள் போக வேண்டியதில்லை, அதுவே உங்களை தேடி வீட்டிற்கு வரும். இயந்திர உலகத்தை தாண்டி நாம் இப்போது இணைய உலகிலேயே வாழ்கிறோம். நன்மை தீமை இரண்டுமே இலவசமாய் கிடைக்கின்றது. ஒரு குழந்தை நல்ல வழியிலும் தீய வழியிலும் செல்வதற்கு இணையதளமே காரணமாக இருக்கிறது. இணையதளத்தால் வரும் ஆன்மீக ஆபத்துக்களை தெரிந்திருந்தும் தன் பிள்ளைகளை நேரிய வழியில் நடத்தாத பெற்றோர்களை பார்த்து இயேசு கூறுவது, மகனே மகளே, நீ செய்வது சரிதானா? மனமே, நீ ஆண்டவருக்கு பதில் சொல். மரண வேதனையிலும் சுயநலமில்லாத அவரின் அன்பிற்கு ஈடு இன்று நம் பிள்ளைகளை நல்வழியில் நடத்துவதே அவருக்கு நாம் தரும் ஆறுதல். ஆறுதல் அளித்து அடுத்தவரை அடிமைப்படுத்துதல் பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசியின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்துகளை பார கடவது. விழுந்தே கிடக்கும் மானிடரே, அங்கு விழுந்தவர் மீண்டும் எழுந்து விட்டார். விழுந்தே கிடக்கும் மானிடரே, அங்கு விழுந்தவர் மீண்டும் எழுந்து விட்டார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. இயேசுநாதர் பாடுபட்ட 9ஆம் ஸ்தலம். ஏசப்பா, சில்வமரம் ரொம்ப கணக்குதா? தலையில முடி வர ரொம்ப கஷ்டமா இருக்கா? கல்வாய் மரம் பக்கத்துல வந்துருச்சா? எனக்கு காலெல்லாம் வலிக்குது. ஏசப்பா, மழை ஊழியின் கீழே விழுந்துட்டீங்களே, முகம் குப்பட விழுந்துட்டீங்களே. நம் பாவ சுமையை முற்றிலும் சுமந்தவராய் 3ஆம் முறை தரையில் விழுகிறார் இயேசு. சிலுவை பயணத்தின் போது இயேசு 3 முறை விழுகிறார். முதல் முறை மரச்சுமையால், 2ஆம் முறை மனச்சுமையால், ஆனால் 3ஆம் முறையோ மரணச்சுமையால். கால்கள் நடக்க மறுத்து புரட்சி செய்ய சிறகுடிந்த பறவையாய் கீழே விழுகிறார். பிணியாளரையும் பாவிகளையும் தேடிச் சென்ற திருக்குமாரனின் கால்கள் நம் பாவமென்னும் சிலுவை பாரத்தாலும் அவநம்பிக்கை என்னும் சாட்டை அடிகளாலும் சதை கிளிய, இரத்தம் சிதற, நரம்புகள் சுண்டி இழுக்க, கால்கள் சோர்ந்துவிட,
எட்டிவிடும் தூரத்தில் கல்வாரியின் எல்லை இருப்பினும் மனிதர்கள் தவறவிட்ட மாணிக்கத்தை பூமி தாய் பூரிப்போடு தாங்கி பிடித்து கட்டி அணைத்து கல்வாரி பலி நிறைவேற்ற வாழ்த்தி அனுப்புகிறார். இயேசுவும் உண்மையான அன்பிற்கு சான்றாகும் வரை ஊக்கம் குறைவதில்லை என்று கல்வாரி நோக்கி பயணிக்க உறுதியோடு எழுகிறார். இன்று நம்மில் பலர் இறை வார்த்தையின் உண்மையை பற்றி கொண்டு வாழ்வதில், அதன்படி நடப்பதில் தொடக்கத்தில் இருக்கும் ஆர்வம் நாளாக நாளாக நம்மில் குறைகிறது. உண்மைக்காக வாழ்க்கையில் வரும் துன்பங்களும் இடர்பாடுகளும் நமது மன உறுதியை சிதைக்கின்றன. இன்றோ நம்மில் பலர் முதுகெலும்பற்ற மனிதராய் முடங்கி அடங்கி போகிறோம். மனவாழ்வில் வரும் சிறிய பிரச்சனைகளுக்கு கூட தீர்வு காண முடியாமல் துவண்டு விடுகிறோம். இனியவர்களே, தடுமாற்றம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை, வீழ்தல் இல்லாமல் பயணம் இல்லை. ஆசையில் தடுமாறி பாவத்தில் விழுந்தாலும் நம் இயேசுவை போல் எழுந்து வாழ்க்கை எனும் கல்வாரி பயணத்தை தொடர்வோம். இயேசுவாக வாழ்வோம். விழுந்தவர் எழுந்திட விளைகையிலே வீண் பழி சுமத்துதல் பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசிகள் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தை பறக்கடவது. அரந்தனை களைந்தவர் இணைகின்றார், அவர் அண்ணலின் உடைகளை களைகின்றார். அரந்தனை களைந்தவர் இணைகின்றார், அவர் அண்ணலின் உடைகளை களைகின்றார். எத்தனை துன்பம், எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே, எத்தனை அன்பாய் என் இயேசுவே. இயேசுநாதர் பாடுபட்ட 10ஆம் ஸ்தலம். ஏசப்பா, இந்த மக்களுக்காக இவ்வளவு நேரம் நீங்க பத்ததெல்லாம் சரிதான். இப்ப உங்க உடம்புற ஒத்தி எடுக்கிற துணிகையும் பிடிச்சி இழுக்கிறாங்களே, வலிய விட ரொம்ப அவமானமா இருக்கா? இங்க மேல உங்களுக்கு கோவமே வரலையா? என்னால பேச முடியலப்பா. நம் பாவங்கள் களைய இயேசுவின் ஆடையை களைகிறார்கள். மகனே, மகளே, மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால் உயிரோடு உலை வைத்து கொலை செய்யும் கொடூரம் கொடி போல படர்கிறதே. வெடிகுண்டு கலாச்சாரத்தின் அச்சம் தோற்றுவிக்கும் உடல் நடுக்கம், மனநடுக்கம் அனைவரையும் பதற வைக்கிறதே. குடும்ப வன்முறைகள், வார்த்தை வன்முறைகள், காட்சி வன்முறைகள், பிஞ்சு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை பாகுபாடின்றி அவர்கள் ஆழ் மனதில் ஆறா காயத்தையும் ஆளுமை சிதைவுகளையும் விதைத்து பயத்தையும் அவநம்பிக்கையையும் வளர்க்கும் போது இறை மாண்பு உரிக்கப்படவில்லையா? உன்மீதும் பிறர் மீதும் வெறுப்பேற்றி நெஞ்சின் நிறத்தை மாற்றி கொடூரத்தை பற்ற வைக்கின்றதே. அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் இந்த வன்முறைகள் மதிப்பீடுகளை துகிலுரித்து அதற்கு பதிலாக அடக்குமுறை ஆடைகளை உடுத்திக் கொள்வது ஒரு சமூக அவலமல்லவா? மகனே, மகளே, பொய்யும் புரட்டும் பூசல்களும் பூமியின் விளைபொருளாகும் வேதனையை உரித்து வைக்க முன்வருவாயா? பன்னாட்டு கலாச்சார மோக மாயைக்குள் மயங்கி சுயத்தை இழந்து மதுவுக்கும் போதைக்கும் அடிமைகளாகி
மேலை நாட்டு நாகரிகத்தை போர்த்தி கொள்ளும் தவறை திருத்திக் கொள்ள முன் வருவாயா? இறையரசின் மாண்பையும் மதிப்பையும் நீ உன் இரத்தமாக உயிராக என்று ஏற்பாயோ அன்று என் துகிலுறுவது நிறுத்தப்படும் தானே. ஆத்திரம் காட்டி அவைதனிலே அவமானப்படுத்துதல் பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசின் ஆத்துவங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தினை பாரக்கடவது. கைகளை நீட்டி தருகின்றார் தன்னை கயவர்கள் சிலுவையில் அறைந்திடவே. கைகளை நீட்டி தருகின்றார் தன்னை கயவர்கள் சிலுவையில் அறைந்திடவே. எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே எத்தனை அன்பாய் என் இயேசுவே. இயேசுநாதர் பாடுபட்ட 11ஆம் ஸ்தலம். ஏசப்பா சிலுவை மரத்துல அவங்கள வச்சு கையில ஆணியெல்லாம் அடிக்கிறாங்களே, ரத்தம்லாம் பீச்சிட்டு வருது. கால்ல வேற ஆணி அடிக்கிறாங்க. ஏசப்பா நான் கண்ணை மூடிக்கிறேன். நீங்க துடிக்கிறத பார்த்து என்னால தாங்க முடியல ஏசப்பா. மூவொரு தேவன் 3 ஆணிகளால் அறையப்படுகிறார். இதோ கழுமரத்தின் கருணை வள்ளல் குருடர்களையும் சூம்பிய கையரையும் தொழு நோயாளரையும் தொட்டு குணப்படுத்திய பரமனின் பட்டுக்கரங்கள் பாரச்சிலுவையோடு சேர்த்து அறையப்படுகின்றன. காடுமேடெல்லாம் கடந்து சென்று கடமையாற்றிய கால்கள் சிலுவையோடு சேர்த்து அறையப்படுகின்றன. கன்னியின் வயிற்றில் கருவானவர் இங்கே சிலுவையில் சிதைக்கப்படுகிறார். தேவனின் மீட்பு கீதம் நாம் கேட்க இயேசுவோ ஒரு மூங்கில் போல தன்னையே துளையிடத் தருகிறார். இந்த அமைதியின் அரசருக்கு சிலுவைதான் சிம்மாசனம், முள்முடிதான் மணிமுடி, ஆணிகள்தான் செங்கோல். கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்ற பழிவாங்கும் கலாச்சாரத்தை கடைபிடிக்கும் நமக்கு அமைதியை மன்னிப்பை சிலுவையில் இருந்து போதிக்கிறார் இயேசு. இன்று மனிதர்களாகிய நாம் நமது சுயநலத்தால், பொறாமையினால், அதிகார ஆசையால், மனசாட்சியின்றி மற்றவர்களை வீழ்த்துகிறோம். வாழ்வீச்சினால் காயப்பட்டவர்களை விட மற்றவர்களுடைய வார்த்தை வீச்சுகளால் வீழ்ந்து போனவர்களே அதிகம். முகத்தில் எரியப்படுகின்ற கற்களால் காயப்பட்டவர்களை விட முதுகுக்கு பின்னால் வீசப்படும் சொற்களால் நொடிந்து போனவர்களே அதிகம். ஆண்டவரின் உடலில் இறங்கிய ஆணிகளை பார்த்து பரிதாபப்படுகின்ற நாம் நமது வார்த்தையாலும் செயல்களாலும் யாரையும் சிலுவையில் அறையாதிருப்போம். இதோ மரண வேளையிலும் இயேசு தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னித்தது போல அவரின் விருப்பத்திற்கேற்ப ஒருவரை ஒருவர் மன்னிப்போம். தேவனின் ஈடு இணையற்ற மகா பரிசுத்தமுள்ள அன்பிற்கும் சாட்சிகளாக வாழ்வோம். மன்னியுங்கள்,
மன்னிக்கப்படுவீர்கள். நற்பணி புரிந்திட விரைபவரை நசுக்குதல் மிக பெரும் பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசிகளின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவது. அன்னையை நமக்கு தந்த பின்னே அவராருயிர் தன்னை தருகின்றார். அன்னையை நமக்கு தந்த பின்னே அவராருயிர் தன்னை தருகின்றார். எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே இத்தனை அன்பா என் இயேசுவே. ஈஸ்வர் பாடுபட்ட 12ஆம் ஸ்தலம். ஏசப்பா, உள்முடிறார உங்களால தலைய கூட சாய்க்க முடியலையே, தலசாய கூட இடம் இல்லையே. எவ்வளவு நேரம் இப்படியே இருப்பீங்க ஏசப்பா? கையையும் காலையும் அசைக்க கூட முடியாம ஏசப்பா எல்லாருமே சேர்ந்து உங்க உயிரை படைச்சிட்டாங்களே ஏசப்பா. இறைவனின் செம்மறி சிலுவையில் உயிர் விடுகிறார். மக்களை மீட்க வேண்டும் என்ற எண்ணம், மனதில் துணிவு, திட்டமிட்ட செயல்பாடு, 3 மணி நேரம், 3 ஆணிகளின் வேதனை, இவற்றின் வெளிப்பாடுதான் எல்லாம் நிறைவேறிற்று என்று கூறி நம் மீட்பிற்காக தந்தையின் கரத்தில் உயிரை ஒப்படைக்கிறார். இயேசு இறப்பதற்கு முன்பு தாகமாய் இருக்கிறேன் என்றார். இயேசுவிற்கு அவ்வேளையில் தேவைப்பட்டது தண்ணீர் என்றாலும் உண்மையில் அவருக்கோ நம் ஆத்மத்தின் மீதே தாகம். இறப்பு என்பது உடலுக்கு மட்டுமல்ல, ஆன்மாவிற்கும் உண்டு. நம் வானக தந்தையை எக்காலத்திற்கும் விட்டு பிரிவதே ஆன்மாவின் சாவு. நம் இந்த இறப்பை தடுக்கவே இயேசு ஒருமுறை இறந்து தன் உடலை தேவனுக்கு உன்னத பலியாக ஒப்புரவாக்கினார். இன்றோ நாம் இந்த அன்பை எல்லாம் மறந்து பெயரளவில் கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம். ஆண்டவரின் சிலுவை மரணத்தின் அன்பை தங்கத்தாலும் வெள்ளியாலும் சிலுவை செய்து சங்கிலியில் தொங்கவிட்டு அதை வெறும் அலங்கார ஆபரணமாக மட்டுமே பார்க்கிறோம். ஆனால் உண்மையில் நாம் நம் இயேசுவை போல் கோரமான வன் சிலுவை மீது கொடூரமாய் தொங்க நேர்ந்தாலும் நம் ஆத்மாவை காத்துக்கொண்டு முடிவு பரிந்தியம் வரை நம் ஆண்டவருக்கு கீழ்ப்பணிந்து உண்மையுள்ளவர்களாக வாழவே அழைக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து இயேசுவின் கொடூர சிலுவை மரணத்திற்கு சாட்சிகளாக வாழுவோம். பிறருக்கென தியாகங்கள் புரிபவரை பிழைபட கருதுதல் பாவமன்றோ? சத்தியத்தின் திருவிளக்கு போகுதையா போகுதையா, சத்தியத்தின் திருவிளக்கு. புன்னகை பூத்த முகம் எங்கே,
சத்தியத்தின் திருவிளக்கு சத்தியத்தின் திருவிளக்கு போகுதையா 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 பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசியின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவது. தரணியின் மீட்பர் உடலினையே அன்னை தாங்குகின்றார் தன் மடியினிலே. தரணியின் மீட்பர் உடலினையே அன்னை தாங்குகின்றார் தன் மடியினிலே. எத்தனை துன்பம் எத்தனை துயரம் ஏற்றுக்கொண்டாயே என் இறைவா. எத்தனை பாவம் புரிந்த என் மேலே இத்தனை அன்பா என் இயேசுவே. ஈஸ்வர் பாடுபட்ட 13ஆம் ஸ்தலம். ஏசப்பா, இவ்வளவு நேரம் என் கூட பேசிட்டே வந்தீங்க, இப்பதான் நீங்க இறந்து போயிட்டீங்களே. ஏசப்பா, இனிமே நான் யாரு கூட பேசுவேன்? மாதா உங்களை மடியில வச்சு அழுதுட்டே இருக்காங்களே, என் கூட மாதா பேசுவாங்களா? இருதயத்தில் குருதி சிந்திய தாயின் மடியில் மகனின் குருதி சிந்திய உடலை வைக்கிறார்கள். வேதனையில் உச்சத்தில் ஒரு விசித்திர தாலாட்டு. தாயின் மடிதான் உலகம் என தாய் அன்பை கண்டவர் உயிரற்ற உடலாய் கிடத்தப்படுகிறார். உயிரற்ற தன் மகனின் உடலை தன் மடியில் சுமக்கும் மீரா துயர வேளையில் உன் ஆன்மாவை ஓர் வாள் ஊடுரும் என்ற சிமியோனின் வார்த்தையை நினைவு கூர்ந்து மனித சாயலே இல்லாதவாறு சிதைக்கப்பட்ட தன் மகனை வாரி அணைக்கிறார் அன்னை மரியாள். இயேசுவின் உடல் கல்லறைக்கு செல்லும் முன் தாயின் பரிசுத்த கண்ணீரால் கழுவப்படுகிறது. இந்த துயரினை சொற்களால் விவரிக்க முடியுமா? விலை மதிப்பில்லா தூயத தாயின் அன்பு. இன்று எத்தனையோ தாய்மார்கள் கண்ணீரோடு வாழ்கின்றனர். பிள்ளைகளின் தான் தோன்றிய தனமான வாழ்க்கையை பிள்ளைகள் இருந்தும் அனாதையாக வாழும் தாய்மார்களின் கண்ணீருக்காகவும் சேர்த்துதான் அன்னை மரி வேதனைப்படுகிறார். நாம் அன்பு பெற்றோரின் மனகாயங்களை போக்க ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் உரிமையும் கடமையும் உண்டு என்பதை உணர்வோம். நம் தாய்மாரின் கண்ணீரை துடைப்பதின் மூலம் நம் தேவ அன்னையின் கண்ணீரை துடைத்து காயங்கள் இல்லா அன்பின் உலகை அமைப்போம். தாய்மையின் சிகரமாய் பெண்களையே தாக்கிட நினைப்பது பாவம் அன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் பேரில் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசியின் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திலே பறக்கடவது. கல்லறையில் அவர் அடங்குகிறார்,
இயேசுநாதர் பாடுபட்ட 14ஆம் ஸ்தலம். ஏசப்பா மாதா என் கூட பேசுனாங்க, ரொம்ப ஆறுதலா இருந்துச்சு. இப்ப உங்களை கல்லறையில அடக்கம் செய்ய கொண்டு போறாங்க. தேவ ஆட்டுக்குட்டியானவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்படுகிறார். புரட்சியாளனை புதைப்பதாக நினைத்து கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். ஆனால் புனிதம் இங்கு புதைக்கப்படவில்லை, மாறாக விதைக்கப்பட்டிருக்கிறது. தந்தை தன்னிடம் ஒப்படைத்த உலகத்தின் மீட்பு பணியை செல்வனை முடித்து ஓய்வு கொள்கிறார். பகலவனை யாரும் கையால் மறக்க இயலாது. கிறிஸ்து வெற்றி வீரராக சாவை வென்று புதிய வாழ்வு தர உயிர்த்தெழுவார். இங்கு உறங்குவது விண்ணக விதை, இது மண்ணோடு மடிந்துள்ளது, தன்னலத்தை இழந்துள்ளது, மீண்டும் விண்ணை காண விருட்சமாக எழும். பாவ இருளகற்றி அக ஒளி ஏற்றும், துன்பத்தை நீக்கி அடிமை விலங்கொடித்து சுதந்திர காற்றை அருளும். இது நமக்காக அவர் ஏற்றுக்கொண்ட மரணம். நாம் அழியாமல் நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள ஆயனின் உயிர் தியாகம். இவ்வுலகில் நாம் வாழ்வது சிறிது காலமே, ஆனால் நாம் இச்சிறிய வாழ்வுக்காக நிலைவாழ்வை நம் பாவத்தால் இழந்து விடுகிறோம். இறந்தவரின் குறிப்பு கல்லறையில் எழுதப்பட்டாலும் வாழ்வோர் ஏட்டில் பதிவாக வேண்டும் என்ற ஞானத்தோடு வாழ மறந்து விடுகிறோம். மரணம் நமக்கு எவ்வேளையிலும் வரலாம் என்பதால் விண்ணகம் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழாத நமது கடந்த காலத்தை ஆண்டவருடன் கல்லறையில் அடக்கம் செய்வோம். அவரை போல் விண்ணகம் செல்ல புதுப்பிறப்படைவோம். உணர்வினை புதைத்து உலகினிலே ஊமையாய் வாழ்வது பாவமன்றோ? பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. எங்கள் தயவாயிரம் சுவாமி தயவாயிரம். மரித்த விசுவாசிகள் ஆத்துமங்கள் இறைவனின் இரக்கத்தினால் நித்திய சமாதானத்திகளை பறக்கடுவது. உந்தன் மடி தேடும் பாவினா உன்னை தினம் மறந்தேனே பாவியனை மன்னித்திட மனமிரங்கும் பாவியனை மன்னித்திட மனமிரங்கும் காருண்யமே உந்தன் மடி தேடும் பாவினா உன்னை தினம் மறந்தேனே பாவியனை மன்னித்திட மனமிரங்கும் பாவியனை மன்னித்திட மனமிரங்கும். இயேசுநாதர் பாடுபட்ட 5 காயங்களுக்காகவும் நமது பரிசுத்த திருத்தந்தை பூரண சுகம் அடையும்படியாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் பாவிகள் மனந்திரும்படியாக விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் துயதென போற்ற பெருக மது ஆட்சி வருக. உடைய திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
அருள் நிறைந்த மரியை வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்கள் பேறு பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றுங்கனியாய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாக. பொறுத்தருளும் கர்த்தாவே, உம்முடைய ஜனத்தின் பாவங்களை பொறுத்தருளும். இரக்கமுள்ள இயேசுவே, மரித்தவர்களுக்கு இளைப்பாற்றியை தந்தருளும். ஆசீர்வாதம் தந்தருளும் சுவாமி. ஆசீர்வாதம் தந்தருளும். ஆசீர்வாதம் தந்தருளும் சுவாமி. ஆசீர்வாதம் தந்தருளும். ஆசீர்வாதம் தந்தருளும் சுவாமி. ஆசீர்வாதம் தந்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாய் எங்களை பாரும். சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாய் எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். சர்வேஸ்வரா சுவாமி, இரக்கமாய் எங்களை ரட்சித்துக் கொள்ள.
எங்களை மீட்க மனிதனாக பிறந்து பாடுகளை ஏற்ற அன்பு தெய்வமே, நாங்கள் அனைவரும் தந்தை கடவுளையும் உம்மிலும் இறை நம்பிக்கை கொண்டு மீட்பை பெற்றுக்கொள்ள எங்களை ஆசிர்வதியும் ஆண்டவரே. ஆமென். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே